ஒலிகோபோலி என்பதன் கிரேக்க மூலத்தில் ஒலிகோய் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? ஏ. சிலர். பி. சந்தை. சி. பலர். டி. கட்டுப்பாடு. சரியான பதில் ஏ. சிலர். 2. ஒலிகோபோலி என்ற சொல் கிரேக்க மொழியில் ஒலிகோய், சிலர், மற்றும் போலன், விற்பனை ஆகிய சொற்களிலிருந்து உருவானது. இது ஒரு சந்தையில் ஒரு சில பெரிய நிறுவனங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் நிலையை குறிக்கிறது. ஒரு ஆவண நீதிமன்றத்தால் என்ன பராமரிக்கப்படுகிறது? ஏ. அதன் நடவடிக்கைகளின் பதிவுகள். பி. பொதுமக்களின் கருத்துக்கள். சி. நிர்வாக ஆணைகள். டி. நிதி கணக்குகள். சரியான பதில் ஏ. அதன் நடவடிக்கைகளின் பதிவுகள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஒரு ஆவண நீதிமன்றம், கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், தனது அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் தீர்ப்புகளையும் நிரந்தர ஆவணங்களாக பராமரிக்கிறது. இந்த ஆவணங்கள் எதிர்கால வழக்குகளுக்கு சான்றாகவும் முன்னுதாரணமாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. கிராமங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் என்ன உருவாக்கப்படுகிறது? ஏ. கிராம சபை, கிராம சபா. பி. ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத் யூனியன். சி. மாவட்ட பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத். டி. கிராம பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத். சரியான பதில் பி. ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத் யூனியன். 6. பல கிராம பஞ்சாயத்துகளை ஒன்றிணைத்து ஒரு ஊராட்சி ஒன்றியம், பஞ்சாயத் யூனியன் அல்லது வட்டார வளர்ச்சி அலுவலகம் உருவாக்கப்படுகிறது. இது கிராம பஞ்சாயத்துகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. அரசர்களின் அவைகளின் சூழலில் தர்மம் எதை குறிக்கிறது? ஏ. செல்வம் மற்றும் செழிப்பு. பி. நீதி மற்றும் கடமை. சி. இன்பம் மற்றும் ஆசை. டி. மோட்சம் மற்றும் விடுதலை. சரியான பதில் பி. நீதி மற்றும் கடமை. சரியான விடை பி. சோகஸ்மெலி பண்டைய மற்றும் இடைக்கால இந்திய அரசர்களின் அவைகளில் தர்மம் என்பது நீதியையும் அரசன் மற்றும் குடிமக்களின் கடமைகளையும் குறிப்பதாக இருந்தது. நீதியை நிலைநாட்டுவதே ஒரு சிறந்த ஆட்சியாளரின் தர்மமாக கருதப்பட்டது. 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஆணைப்படி 2 வகையான சின்னங்கள் யாவை? ஏ. தேசிய மற்றும் மாநில சின்னங்கள். பி. அரசியல் மற்றும் பொது சின்னங்கள். சி. தற்காலிக மற்றும் நிரந்தர சின்னங்கள். டி. ஒதுக்கப்பட்ட மற்றும் சுயேட்சை சின்னங்கள். சரியான பதில் டி. ஒதுக்கப்பட்ட மற்றும் சுயேட்சை சின்னங்கள். 4. சரியான விடை டி. சோகஸ்மெலி 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் ஆணைப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்களும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சுயேட்சை, ஒதுக்கப்படாத சின்னங்களும் வழங்கப்படுகின்றன. மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள்? ஏ. 12. பி. 15. சி. 20. டி. 10. சரியான பதில் ஏ. 12. 10. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 80-இன் படி கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். எந்த குறிப்பிட்ட உரிமைக்காக மலாலா பகிரங்கமாக குரல் கொடுத்தார்? ஏ. வாக்களிக்கும் உரிமை. பி. சுகாதார பாதுகாப்புக்கான உரிமை. சி. கற்கும் உரிமை. டி. வேலை செய்யும் உரிமை. சரியான பதில் சி. கற்கும் உரிமை. சரியான விடை சி. சோகஸ்மெலி மலாலா யூசுப்சாய் பாகிஸ்தானில் பெண் குழந்தைகளின் கல்வி உரிமைக்காகவும் அவர்கள் பள்ளிக்குச் சென்று கற்கும் உரிமைக்காகவும் போராடினார். இதற்காக அவர் மிக இளம் வயதிலேயே அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். நீர், உணவு, மின்சாரம் போன்ற வசதிகளுக்காக சமூகங்கள் ஒன்றையொன்று சார்ந்திருப்பது எதற்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது? ஏ. போட்டி. பி. பிரிவினை. சி. தனித்துவம். டி. நல்லிணக்கம். சரியான பதில் டி. நல்லிணக்கம். நீர், உணவு போன்ற அடிப்படை தேவைகளுக்காக சமூகங்கள் ஒன்றையொன்று சார்ந்து இருக்கும்போது அது மக்களிடையே ஒத்துழைப்பையும் சமூக ஒற்றுமையையும் வளர்க்கிறது. எந்த முக்கிய வரலாற்று நிகழ்வுக்குப் பிறகு மனித உரிமைகள் என்ற கருத்து குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை பெற்றது? ஏ. முதலாம் உலகப் போர். பி. பெரும் மந்தநிலை. சி. பனிப்போர். டி. இரண்டாம் உலகப் போர், தி செகண்ட் வேர்ல்ட் வார். சரியான பதில் டி. இரண்டாம் உலகப் போர்,
தி செகண்ட் வேர்ல்ட் வார். சரியான விடை தி சோகஸ்மெலி. இரண்டாம் உலகப் போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் உலக நாடுகளை ஒன்றிணைந்து மனித உரிமைகளை பாதுகாக்கத் தூண்டின. இதன் விளைவாகவே 1948 ஐக்கிய நாடுகள் சபையால் உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் UDHR வெளியிடப்பட்டது. பொது அதிகாரிகளால் ஒரு வேலையைச் செய்து முடிக்க சட்ட உதவி தேவைப்படும் மனுதாரரை எந்த நீதிப் பேராணை பாதுகாக்கிறது? ஏ. தடை நீதிப் பேராணை புரோஹிபிஷன். பி. ஆட்கொணர் நீதிப் பேராணை ஹேபியாஸ் கோர்பஸ். சி. கட்டளை நீதிப் பேராணை மாண்டேமஸ். டி. தகுதிமுறை வினவும் நீதிப் பேராணை சேட்யோராரி. சரியான பதில் சி. கட்டளை நீதிப் பேராணை மாண்டேமஸ். 3. மேண்டமஸ் மாண்டேமஸ் எனப்படும் கட்டளை நீதிப் பேராணை ஒரு பொது அதிகாரி தனது சட்டப்பூர்வமான கடமையைச் செய்ய தவறும்போது அவருக்கு உத்தரவிட பயன்படுகிறது. இது நாங்கள் கட்டளையிடுகிறோம் என்ற பொருளைக் கொண்டது. ஒவ்வொரு தனி நபரும் எதன் ஊடகமாக கருதப்படுகிறார்? ஏ. மோதல் கான்ஃப்ளிக்ட். பி. ஆளுகை கவர்னன்ஸ். சி. தகவல் இன்ஃபர்மேஷன். டி. வர்த்தகம் ட்ரேட். சரியான பதில் சி. தகவல் இன்ஃபர்மேஷன். சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஒவ்வொரு தனிநபரும் தனது கருத்துக்களையும் எண்ணங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் அவர் ஒரு தகவல் ஊடகமாக கருதப்படுகிறார். நவீன காலத்தில் சமூக ஊடகங்கள் மூலம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு செய்தி தொடர்பாளராக மாறியுள்ளான். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது? ஏ. பகுதி I. பி. பகுதி 2. சி. பகுதி 4. டி. பகுதி 3. சரியான பதில் பி. பகுதி 2. 10. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 பிரிவுகள் 5 முதல் 11 வரை குடியுரிமை பற்றிய விதிகளை குறிப்பிடுகிறது. இது அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது யார் குடிமக்கள் என்பதையும் குடியுரிமைச் சட்டங்களை உருவாக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தையும் விளக்குகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் கொலீஜியத்தின் தலைவர் யார்? ஏ. பிரதமர். பி. சட்ட அமைச்சர். சி. தலைமை நீதிபதி. டி. குடியரசுத் தலைவர். சரியான பதில் சி. தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற கொலீஜியம் என்பது தலைமை நீதிபதி மற்றும் 4 மூத்த நீதிபதிகளைக் கொண்ட அமைப்பாகும். இது உயர் நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் மற்றும் இடமாற்றங்களை முடிவு செய்கிறது. மேல்முறையீடுகள் மற்றும் பொது மாவட்ட வழக்குகளுக்கு கூடுதலாக மாவட்ட நீதிமன்றத்தால் எந்த வகையான வழக்குகள் தீர்க்கப்படுகின்றன? ஏ. குடும்பச் சட்ட பிரச்சினைகள். பி. கடுமையான குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள். சி. சிறிய உரிமையியல் தகராறுகள் மட்டுமே. டி. போக்குவரத்து மீறல்கள். சரியான பதில் பி. கடுமையான குற்றங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள். 8. சரியான விடை பி. சோகஸ்மெலி. மாவட்ட நீதிமன்றங்கள் உரிமையியல் வழக்குகளை விசாரிப்பதுடன் அமர்வு நீதிமன்றமாக செஷன்ஸ் கோர்ட் செயல்படும்போது கொலை, கொள்ளை போன்ற கடுமையான குற்றவியல் வழக்குகளையும் விசாரிக்கின்றன. ஒரு இருசக்கர வாகனத்தில் எத்தனை பெண் இருக்கை பயணிகளுக்கு பில்லியன் ரைடர்ஸ் அனுமதி உண்டு? ஏ. 0. பி. 3. சி. 2. டி. 1. சரியான பதில் டி. 1. சரியான விடை 1. மோட்டார் வாகனச் சட்டத்தின்படி இருசக்கர வாகனத்தில் ஓட்டுநரைத் தவிர பின் இருக்கையில் ஒரு நபர் மட்டுமே பயணிக்க அனுமதி உண்டு. ஒருவருக்கு மேல் ஏற்றிச் செல்வது ட்ரிபிள் ரைடிங் என்று கருதப்பட்டு சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். 2ஆம் உலகப் போருக்குப் பிறகு மனித உரிமைகளைப் பாதுகாக்க எந்த அமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது? ஏ. NHRC. பி. SHRC. சி. உதர்க். டி. ஐக்கிய நாடுகள் சபை UNO. சரியான பதில் டி. ஐக்கிய நாடுகள் சபை UNO. 3. சரியான விடை தி. சோகஸ்மெலி. 2ஆம் உலகப் போரின் பேரழிவிற்குப் பிறகு உலக அமைதியையும் மனித உரிமைகளையும் நிலைநாட்ட 1945 ஐக்கிய நாடுகள் சபை UNO தோற்றுவிக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக 1948 மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் UDHR ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாதசாரிகளால் ஏற்படும் விபத்துகளுக்கு எந்த காரணி பங்களிக்கிறது? ஏ. போக்குவரத்து விதிகளை பின்பற்றுதல். பி. பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துதல். சி.
வேக வரம்புகளை பின்பற்றுதல். டி. போக்குவரத்து விதிகளை மீறுதல். சரியான பதில் டி. போக்குவரத்து விதிகளை மீறுதல். சரியான விடை டி. சோகஸ்மெலி. பாதசாரிகள் சாலை விதிகளை மதிக்காமல் சிக்னல்களை மீறுவதும் அனுமதிக்கப்படாத இடங்களில் சாலையை கடப்பதும் விபத்துகளுக்கு முக்கிய காரணமாகின்றன. இது சாலை பாதுகாப்பில் பாதசாரிகளின் கவனக்குறைவை காட்டுகிறது. எகிப்து, அரேபிய தீபகற்பம், துருக்கி மற்றும் ஈரான் ஆகியவற்றை உள்ளடக்கிய பகுதி எது? ஏ. தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. பி. வட ஆப்பிரிக்கா, நார்த் ஆப்பிரிக்கா. சி. மேற்கு ஆசியா, வெஸ்ட் ஏசியா. டி. கிழக்கு ஆசியா, ஈஸ்ட் ஏசியா. சரியான பதில் சி. மேற்கு ஆசியா, வெஸ்ட் ஏசியா. புவியியல் ரீதியாக துருக்கி, ஈரான் மற்றும் அரேபிய தீபகற்பம் போன்ற நாடுகள் ஆசிய கண்டத்தின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளன. இப்பகுதி எண்ணெய் வளம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக பாதைகளை கொண்டுள்ளது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?